ஜஸ்ட் a ஸ்மால் சின்ன சின்ன ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபேமிலி அப்படின்னு வந்தாலே நமக்கு தெரியும், ஒரு 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 ஆண் ஒரு பெண் இணைந்தால் தான் குடும்பம். அல்லேலூயா. ஆணும் குடும்பமாக முடியாது, பெண்ணும் குடும்பமாக முடியாது. கர்த்தர் எப்படி குடும்பத்தை பேட்டர்ன் பண்ணுறாருன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து தான் பேட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள போகிறோம். சின்ன சின்ன ரோல்ஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் பாஸ்டர் வந்து நமக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கணவர் என்ன செய்யணும், என்ன செஞ்சிடவே கூடாது அப்படின்றத அவர் சின்ன ஆலோசனைகளாக உங்களுக்கு தர இருக்கிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க, 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். சரியா? நம்ம சர்வீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு ஸ்பெஷல் வீக். ஆமென். ஆவியானவர் இடத்துல இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதனால யார் பேசுகிறான்னு முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாம் குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் இது ஒரு குடும்ப கூடுகை. ஆமென். ஸோ கடைசி நாட்களில் நான் கூட கடைசியாக பாஸ்டர் நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து குடும்பங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். ஆமென். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் சேர்ந்து நிற்கிறத போல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான நடக்கையும் வேறு ஒன்றுமே இல்லவே இல்லை. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியணும்னா, ஸோ நீங்கள் என்டையர் ஃபேமிலி ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக யூ ஹவ் டு ப்ரே. இன்னும் ரசிக்கப்படலை, இன்னும் குணப்படலை, ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை எல்லா இடங்கள்லையுமே வந்து பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்கள் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அந்த குடும்பத்துடைய தலைவர்ன்றதுனால அந்த ஃபேமிலி லீட் பண்ணணும். இந்த ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங் எல்லாம் தடை பண்ணணுன்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக பெண்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அவ்வளோ சீக்கிரமாக பேக்ஸ்லைட் ஆயிடுவாங்க. டக்குன்னு உடனே என்ன ஆண்டவரை நேரில் ஒரு ஆண்டவரா அப்படின்றவாங்க. ஆண்கள் ஒன்ஸ் நல்லா வந்து பிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள ஆண்டவர்கிட்ட பின்னாடி போகிறது வெரி ரேர் பீப்புள், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் குடும்ப தலைவர்களுக்காக யார் ரொம்ப ஜெபிக்கணும்னா குடும்ப தலைவிகள் தான் ஜெபிக்கணும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். ஆமாம், வாழ்க்கை துணைக்கு. அது மாத்திரம் இல்லை, பெற்றோர்களாக இருப்பீங்கன்னா இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் ஸ்பவுஸ். ஆமென். ஆமாம், உங்கள் பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்குன்னா இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வரப்போகிறது யாருன்னா பார்ட்னர். ஹல்லேலூயா. சும்மா உலக பிரகாரமாக சில விஷயங்கள் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. புருஷன் யாருன்னு எப்போ தெரியும்னா வைஃப் சிக்காக இருக்கும்போது தான் தெரியுமா. மனைவி யாருன்னு எப்போ தெரியும்னா கணவன் வந்து சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும்னுவாங்க. காசு இல்லாதப்ப அப்போ தான் தெரியும் மனைவி யாருன்னு. பிள்ளைகள் யாருன்னு எப்போ தெரியும்னா தாய் தகப்பன்மார்கள் வந்து வயதானதுக்கப்புறம் பிள்ளைகள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்தவர்கள் யார் எப்படின்னு தெரியும்னா பெற்றோர்கள் இல்லாத போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உண்மை தானே? நமக்கு அது உண்மை இல்லை. ஆமாவா? அங்கே தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் காண்பிக்கணும், முக்கியமாக குடும்ப தலைவர்கள். ஸோ யூ ஹாவ் த அத்தாரிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஆமென். அந்த வீட்டுக்கு யார் தான் தலை? ஒரு திருச்சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல குடும்பத்திற்கு இல்லை மனைவிக்கு யார் தலையாக இருக்கிறா அப்படின்னா கணவன். தலையாக இருக்கிறோன்றத ரூல் பண்ணுறத அர்த்தமாக சொல்லலை. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். ஆனால் நமக்கு அந்த ஆளுகை தெரியுதா, டேய் இதை பண்ணுறா அப்படின்றார் ஆண்டவர்னா இல்லை, நேசத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸோ அதனால் பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா அன்பு, லவ். ஆமாம் தான். ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால, கூட்டம் மிகுதியாக இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய உரையை சுருக்கிக் கொள்கிறேன். நிறையா பெண் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஐ திங்க் மேரிட் எல்லாருமே ஓரளவுக்கு திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர் எல்லாரும் திருமணமானவர்கள் தான் ஆண்கள். சரி, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து குடும்ப தலைவருடைய நடக்கை வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி மாடஸ்டாக இருக்கணும். ஆமாம். ஸோ மற்றவர்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் இந்த ஆண்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நேசத்தை வெளிப்படுத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து they don't know how to love, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னென்னா சம்பாதிச்சு கொடுக்கறது, தேவையானதை வாங்கி கொடுக்கறது, தட்ஸ் ஆல். ப்ரொவிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மாத்திரம்தான்
நேசம் அப்படின்னு நினச்சா அது மாத்திரம் அல்ல, அதை தாண்டி ஸ்பெண்டிங் டைம் இருக்குது, நேரத்தை செலவிடுகிறது இருக்குது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு வேளை சாப்பாடாவது ஒரு மீலாவது யூ ஹாவ் டுகெதர், எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. என் மனைவி சொன்னாங்க கடைசி ஒரு குடும்ப கொடுக்கையில், கணவன் மனைவியெல்லாம் என்ன பண்ணுங்க, பிக்னிக் போங்க, பிள்ளைகளெல்லாம் விளையாட விட்டுட்டு புருஷன் மனைவி என்ன பண்ணுங்க, சேர்ந்து கொஞ்சம் பேசுங்க. அம்மா நான் எதை மாற்றிக்கணும்னு கணவன் கேளுங்க, மனைவி நான் என்ன செய்யணும்னு கேளுங்கன்னா. இப்போ தான் நான் சொன்னேன், அதுதானே பிரச்சனையே. கூட்டு வந்துமா நான் என்ன பண்ணணும்னா, இதுக்காக காத்திருந்தேன், வா 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 அப்படின்னு வச்சு பெரிய லிஸ்ட்லாம் சொல்லி இருந்தால், ஆஹா பிக்னிக் கூட்டு வந்து எங்கேயும் சூசைட் பாயிண்ட் இருக்கான்னு தேடுற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால நல்லா இருந்து பாஸ்டர் வந்து நல்லா இருந்து குடும்பத்தை இவர் வந்து சமாதானப்படுத்துகிறோன்னு வந்து. அதனால எப்பவுமே வந்து யூ ஷுட் நாட் டாக் அபவுட் யுவர் ஓல்ட் திங்ஸ். பழைய காரியங்களை சால்வ் பண்ணுறோன்ற பேரில் குப்பையை கிளறக்கூடாது. ஆமென். வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். குடும்ப தலைவர்கள் வந்து அதை அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களில் பழைய பிரச்சனைகளை பேசுகிறத பெருசாக விரும்புறதில்லை. மனைவிமார்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அது வந்து இப்போ எப்படி குளோபல் வார்ம் ஆகுதோ அது மாதிரி இந்த நாட்களில் சீசனும் மாறிட்டு இருக்கு. மென்டலி எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக பழைய மாதிரி இப்போ இல்லை. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆரம்ப நாட்களில் 10 பிள்ளைகள் வளர்க்குறது ஒன்றுனா, இந்த நாட்களில் ஒரு பிள்ளை வளர்க்குறது 10 பிள்ளை வளர்க்குறதுக்கு சமம். இதை வயதானவர்களே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர், எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், ஆனால் இன்றைக்கி எங்கள் பேரன் பேத்தி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தே வெரி இன்டெலெக்சுவல், ரொம்ப நல்ல ஞானமாக இருக்காங்க. இப்போ வந்து நான் 80s, அதுக்கப்புறம் 90s கிரிஞ்சுன்றாங்க. இப்போ 2Kலாம் வந்திருக்கு. இப்போ ஆல்ஃபா ஜென்ரேஷன். அவன் வந்து கோச்சுக்கிறான். அந்த நாட்களில் கோச்சிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போடல சாப்பாடு கிடையாது போல அப்படின்னு விரட்டி விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம சாப்பாடு தூக்கிக்கிட்டே டே ஒரு வாய் சாப்பிட்றான்னா அவன் வந்து அவன் பாட்டு கூலாக போயிட்டுருக்கான். ஸோ த அப்ரோச் ஆஃப் த பேரண்டிங் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஆரம்ப நாட்களில் வந்து நமக்கு ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா அந்த நாட்களில் கொஞ்சம் அதெல்லாம் என்ன பண்ணிடணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றிலையும் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருங்கள், அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடிட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், நேசத்தை வெளிப்படுத்துங்க. கணவன்மார்கள் கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அங்கே தான் காட்டணும். ஆமாம். அதனால் அப்படி பிடிச்சி வச்சிடணும். உள்ளே இருந்த மனுஷனை பழைய ஆள்லாம் இருக்கக்கூடாது. பழைய ஆள்லாம் என்ன பண்ணிடணும், வெட்டி சாச்சிடணும். வெளியில் அப்படி கோபம் வருது, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே தயவு செஞ்சு என்னைய மாற்றிருங்க, மறுரூபமாக்கிருங்க அப்படின்னு கேளுங்க. அப்புறம் அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பாவம் சமைப்பாங்க. நம்ம ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடாக்கும் அப்படின்னும், என்ன சமைச்சிருக்க அப்படின்னும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கோ அதை கேட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உப்பு கம்மியாக இருக்குன்னா நான் கொஞ்சம் உப்பு நிறையா